பிரைஸ் செல்லோன். இன்றைய தியானத்துக்குரிய வேத வசனத்தை வாசிப்போம் வாருங்கள். நீதியினால் சிறப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுதல் என்று சொல்லி எசாயா 54 14 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவன் நம்மை கொடுமைக்கும் பயத்துக்கும் திகிலுக்கும் விலக்கி பாதுகாத்து நம்மை உயர்த்துவார் என்கிறதை இந்த வசனம் நமக்கு அறிவுறுத்துகிறது மாத்திரமல்ல, நாம் நீதியினாலே சிறப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி முன்னதாக சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசு சிறு வயதிலே எருசலேம் தேவாலயத்து கொண்டு வந்த பொழுது சிமியோனும் அந்நாளும் தன் கைகளில் ஏந்தி அவர் தேவனை மகிமைப்படுத்தி அவரை பிரஷ்டை பண்ணுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இயேசு அதோடு கூட நிறுத்திக் கொள்ளாமல் தன் ஊழியத்திற்குள்ளே கடந்து வருவதற்கு முன்பு யோவான் ஸ்நானத்தில் ஞானஸ்தானம் பெறும்படியாய் கடந்து போகிறார். அவனோ தடை செய்தான். அதற்கு இயேசு, இப்போது இடங்கொடு, இப்படியெல்லாம் நீதியை நிறைவேற்றுகிறது நமக்கு ஏற்றதாக இருக்கும் என்று சொல்லி அவர் தன்னை அர்ப்பணித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கும். இயேசுவே தன்னை அர்ப்பணித்திருக்கும் போது நாமும் மொழி ஞானஸ்தானம் எடுப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்பது என்கிறது மிக முக்கியமான காரியம். அதுவே ஆண்டவராகிய இயேசுவுடைய வெற்றிக்கு ஒரு அடித்தளமாய் காணப்படுகிறது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறுவதற்கான வழிகளை கர்த்தர் அதன் மூலமாய் தூக்குகிறார் என்பதை அறிந்து தேவ நீதிக்கு கீழ்ப்படிந்தவர்களாக மொழிகி ஞானம் எடுப்பதற்கு ஒப்புக் கொடுங்கள். நீங்கள் எந்த சபை சார்ந்தலாக இருந்தாலும் நீதியை நீங்கள் நிறைவேற்றும் பொழுது அவர் நிச்சயமாகவே உங்கள் சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, நம்முடைய நீதியை நிறைவேற்றக்கூடாதபடிக்கு இந்த உலக ஞானம் அநேகரை தடை பண்ணி வைத்து கொண்டிருக்கிறது ஐயா. இயேசுவே அதை நிறைவேற்றினார் என்று அறிந்திருக்கும் பொழுது அவர்களும் விதமாக அறிந்து கொள்ளத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் தரும்படி உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிற ஐயா. அவள் மேல் நீர் அன்பு கூர்ந்து அவருடைய சாபங்களை ஆசீர்வாதமாய் மறப்பண்ணுவீராக. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.